சித்தர் பூமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா, வாஸ்து பூஜை தேவையா தேவையில்லையா? வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாள் ஒரு மாதமும் இருக்குது. அந்த எல்லா நாட்களும் வாஸ்து அப்படின்னு வந்தாவே பார்த்திங்கன்னா எல்லாரும் சார் வாஸ்து நாளில் தான் நம்ம பூஜை பண்ணணுமான்னு கேட்பாங்க. இப்போ எல்லாருமே வாஸ்து நாள்னு ஒரு நாள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நம்ம பூஜை செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் சொல்லலாம். நீங்கள் வீடு கட்டுறீங்க, இல்லை சார் வீடு கட்டும்போது தான் பூஜை பண்ணணுமா? இல்லை. வீடு நிலம் வாங்கும்போது தான் பூஜை பண்ணணுமா? அடிகால் நடும்போது தான் பூஜை பண்ணணுமா? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த வாஸ்து நாளில் கண்டிப்பாக வீட்டிலையே எல்லாருமே பூஜை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம்னு சொல்லலாம். முக்கியமாக கலசம் ஒன்று வச்சு, வாஸ்து கலசம்னு சொல்லுவாங்க, இந்த கலசம் ஒன்று வச்சு அந்த கலசம் நூல் சுற்றி அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுங்க, பன்னீர் ஊற்றுங்க, ஓகேங்களா, மஞ்சள் போடுங்க, ஏலக்காய் போடுங்க, கிராம்பு போடுங்க, இது எல்லாமே போட்டுட்டு மாயிலை வைங்க. மாயிலை வெட்டி வேர் உள்ளே போடுங்க, வெட்டி வேர் மாயிலை வைங்க. மாயிலை வச்சுட்டு தேங்காய் வைங்க. அது வாஸ்து கலசம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த வாஸ்து கலசத்தை வீட்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கு வாஸ்து புருஷாய வித்மஹே பூமி புத்திராய தீமஹே தன்னோ வாஸ்து பிரஜோதியாத். இதுதான் மூல மந்திரமே பார்த்திங்கன்னா வாஸ்து பகவானுக்கு உண்டான மூல மந்திரம். இது நிறைய மந்திரங்கள் இருக்குது, அதில் முக்கியமான மந்திரம் இதுன்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஜபம் செய்து ஒரு பூ ஒன்று வைங்க. இந்த ஜபத்தை இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணி ஒரு பூ போடலாமா? போடலாம். அதுக்கு நைவேத்தியம் சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை விநியோகம் பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கு ஆர்த்தி காமிங்க. இது ஒவ்வொரு வாஸ்து சம்பந்தப்பட்ட நாள்லேயே இது பண்ணணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு முக்கியமாக விஷயம் இருக்குது. இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது முக்கியமாக நம்ம ஆனி மாதம் எதுவுமே பண்ண மாட்டோம், புரட்டாசி மாதம் பண்ண மாட்டோம். இந்த நாள்லாம் வாஸ்து அது சம்மந்தப்பட்ட அந்த நாளே வராது. மார்கழி மாதம் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பங்குனி மாதம் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்காது. மற்ற எல்லா நாட்களையும் வாஸ்து அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த வாஸ்து நாளில் நம்ம கண்டிப்பாக பூஜை, மற்ற எல்லா 8 மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா வாஸ்து நாள்னு கேலண்டர்லேயே போட்டிருப்பாங்க. அந்த நாட்களில் கணக்கு எடுத்துக்கோங்க. அந்த நாட்களில் கிடைத்தது நான் சொன்ன மாதிரி கலசம் வச்சு இதை எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே ஒரு இலை போடுங்க, மேலே பார்த்திங்கன்னா அரிசி போடுங்க. அரிசிக்கு மேலே பார்த்திங்கன்னா அதை வச்சு வெத்தலைப்பாக்கு வைங்க. வெத்தலைப்பாக்கு வச்சு நான் சொன்ன இந்த மூல மந்திரம் இருக்கேன், வாஸ்து புருஷாய வித்மஹே பூமி புத்திராய தீமஹே தன்னோ வாஸ்து பிரஜோதியாத். இந்த மந்திரத்தை நம்ம அர்ச்சனை செய்து, இந்த வாஸ்து புருஷனுக்கு அர்ச்சனை செய்து, ஓகேங்களா, 108 முறை அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். அஷ்டோத்திரம் செய்து இதுக்கு அஷ்டோத்திரம் தனியாக இருக்குது, வாஸ்து புருஷனுக்கு அஷ்டோத்திரம் தனியாக இருக்குது. தெரியலையா? இந்த மூல மந்திரத்தையே 108 தடவை சொல்லலாம். சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா பொங்கல், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதை விநியோகம் பண்ணுறது சிறப்புன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வாஸ்து புருஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பூஜையாக செய்யலாமா? செய்யலாம். அதே மாதிரி நவக்கிரக சமித்துன்னு இருக்குது. இந்த நவக்கிரக சமித்தை வாங்கிட்டு வாங்க. நவக்கிரக சமித்தை வச்சு ஒரு ஹோமம் செய்வது சிறப்பு. எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சமே வரல சார், பரவாயில்ல, நீங்கள் ஹோமம் செய்தாலே அந்த வெளிச்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரைட்டாக ஆவதற்கு உண்டான. அதுக்காக வீடு இடிக்க முடியுமா? முடியாதில்ல. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஹோமம் செய்வதே அந்த அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எரியச் செய்வதே பார்த்திங்கன்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட தோஷ நிவர்த்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் வீட்டில் வராத தன்மை அது இருக்குமா? இருக்கும். நெருப்பு தத்துவத்தை சாதகமாக நமக்கு உரித்தாக்கு கொள்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். நெருப்பு தத்துவத்தை நமக்கு வசப்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். இதை ரெகுலராக பண்ணுங்கள். இதை பண்ணிங்கனாவே போதும். நமக்கு வாஸ்து தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, வாஸ்து பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை, வீட்டில் நிம்மதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை, பிரச்சனை அப்படின்ற ஒரு நிறைய கேள்வி பிரச்சனை சார், வீட்டுக்கு உள்ளே போனாவே டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது சார், இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் இல்லாமல் இருக்கும், மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்ற நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம்.
அடுத்த நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.